श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது ஸ்ரத்தாத்ரய விபாக யோகத்தில் 25வது ஸ்லோகம். தத் இதி அனபிசந்தாய பலம் யஜ்ஞதபக்ரியாः தானக்ரியாश्च விவிதாः क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः. तत् इति अनभिसन्धाय फलं यज्ञतपक्रियाः தானக்ரியாश्च விவிதாः क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः. இந்த 25வது ஸ்லோகத்தில் தத் இதி தத் என்ற பரம்பொருளை கருதி பலம் பயனை கருதாமல் அனபிசந்தாய பயனை அபிசந்தாய பயனை கருதாது மோக்ஷகாங்ஷிபிகி மோட்சத்தை மட்டுமே விரும்புபவர்களால் விவிதாக பலவகைப்பட்ட யஜ்ஞதபா கிரியாக வேள்விகளும் தவக்கிரியைகளும் தானக்கிரியாக தானக்கிரியைகளும் கிரியந்தே செய்யப்படுகின்றன. எப்பொழுதும் என்னெல்லாம் பண்ணுறோம்? இந்த பிரணவத்தில் 3 சொன்னோம். தத்து பிரணவம்னா என்ன, தத்து இதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தத்துன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு பெருமாள் பரபிரம்மம் அப்படின்னு சர்வாந்தர்யாமி அப்படின்னு பொருள் அப்படின்னு சொன்னால் அந்த சர்வாந்தர்யாமியை மனசில் வச்சுண்டு அந்த பரம்பொருளை மட்டுமே இப்போ நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம், பெருமாளுக்கு பூ சமர்ப்பிக்கிறோம். ரொம்ப சுலபமான விஷயம். ஒரு மல்லிப்பூ வாங்கிக்கிறோம், உதிரி மல்லி வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு பெருமாளுக்கு ஒரு பேராக அவருக்கு 108 பேர் இருக்கா, 1008 நாமாக்கள் இருக்கா, திருநாமங்களை வரிசையாக சொல்லி ஒரு பூவாக பெருமாள் திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். அந்த சமர்ப்பிக்கும் பொழுது வேறு எந்த விதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும்? முக்கியமாக வாசலில் யாரான பஸ் அடிக்கிறாளா, மொபைல் அடிக்கிறதா, இல்லை தளிகை பண்ணிட்டு இருக்காளே என்னமோ கூட்டு வாசனை அடிக்கிறது, இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே போகமாக இருக்கும். பெருமாள் சந்தினின்னு சொன்னால் தளிப்பொன்றுள்ள தானே இருக்கும், வெளியில் அதுக்குன்னு வேறு ஒரு ஊர்லெலாம் இருக்காது. நம்ம எல்லோரும் இப்போ குறிப்பிட்ட ஒரு லிமிட்டட் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கோம். அதனால் தளிப்பொன்றுள்ள தான் பெருமாள் சந்தி இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. அப்படின்னா அதுபோல் வாசனைகள் அந்த எண்ணெய்லாம் இருக்கே, ரோட்டில் என்ன போகிறது அப்படின்லாம் யோசித்துருந்தா கூட கை என்ன பண்ணுறது? நம்மளுடைய வாய் நாமத்தை சொல்லுகிறது. அப்புறம் கிருஷ்ணாய நம, கோவிந்தாய நம, விஷ்ணவே நம, மதுசூதனாய நம, திருவிக்ரமாய நம அப்படின்னு சொல்லி ஒரு மல்லிப்பூவோ, ஒரு ஜாதியோ, ஒரு முல்லையோ, இன்னும் ஏதான ஒரு கஸ்தூரியோ, அது மாதிரி ஏதோ ஒரு பெருமாளுக்கு ஏதோ ஒரு பூவை பெருமாளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சேர்த்துட்டே இருக்கோம் திருவடியில். இதில் எந்த வார்த்தைக்கு முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் திருவிக்ரமாய நமஹ அப்படின்னு சொல்லி சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுக்கு அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பொருள் உண்டு தெரியுமோ? விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யம்ன்றதை பார்த்தா தான் அந்த ஒரே ஒரு திருநாமத்துக்கு எவ்வளோ நேரம், எத்தனை மணி நேரம் நம்ம ஆச்சாரியர்கள் அதுக்கு என்ன சொல்லியாகும், உபன்யாசம் பண்ணியாகும், அர்த்தங்கள் சொல்லியாகும்னு நம்ம தெரியும். ஆனால் நம்ம அந்த அர்த்தமெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஆச்சாரியர்கிட்ட என்ன பண்ணியிருக்கோம், காலக்ஷேபமாக கேட்டுருக்கோம்? இல்லவே இல்லை. அதனால் இருக்கிறது தெரியலைன்னா கூட நம்ம அந்த வார்த்தை அந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி அந்த ஒரு மல்லிப்பூவை பெருமாள் திருவடியில் சேர்த்தா வேறு எந்த விதமான எண்ண ஓட்டங்களும் இல்லைன்னா அது நிச்சயமாக பெருமாள் திருவடியில் போய் சேரும். அவர் அதுக்கு என்னவான பலன் கொடுப்பாரா இல்லையான்றதெல்லாம் நம்ம தான் இப்போ தான் சொல்லிகிட்டே இருக்கோம். நீ அர்ச்சனை பண்ண வேண்டியது உனக்கு வேலை. உனக்கு வாயில் வார்த்தை வருது, பெருமாள் திருநாமகத்தை சொல்ல தெரியுது. அதனால் கையில் பூ இருக்குது, கையில் பூ இருக்குது, நம்ம செடியில் பூ பூக்கிறது, பறிச்சுக்கிறோம், அதை பெருமாள் திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். எல்லா பூவும், எல்லா விதமான பூக்களும் வாசனை உள்ளதாக இருந்தாலும் வாசனை குறைவாக இருக்கிறதா இருந்தாலும் அந்த பூவெல்லாம் நினச்சிக்குமா, நம்ம நல்லபடியாக இன்றைக்கி மலர்ந்துருக்கோம், நம்மளை கொண்டு போய் பெருமாள் திருவடியில் சேர்ப்பானா, நல்ல இடத்துக்கு போவோமா நம்ம அப்படின்னு அது யோசித்துக்குமா. அதனோட யோசனையை நம்ம நேர்படுத்தணும். அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மாத்து செடியிலேருந்து ஒரு 10 பூவை பொறிச்சிக்கிட்டோம், பெருமாள் திருநாமங்களை சொல்லி அவனுடைய திருவடி வாரத்தில் இதை சமர்ப்பிக்கிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த தத்துன்ற பரம்பொருளே தான் மனசில் வச்சுக்கிறோம்.
எதிர நிற்கிறது என்னவான ஒரு ஃபோட்டோவா, குட்டி விக்கிரகமா, இல்லை சாலிகிராமமா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் பரம்பொருளை மனதில் நிறுத்தி பயனை கருதாமல், கையில் பூ இருக்குது அதான் சேர்க்கிறோம், அதை ரொம்ப மெக்கானிக்காக தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் கூட அந்த வார்த்தைக்கு பொருள் பெருமாளுக்கு தெரியும் தானே. நம்ம சில பாசுரங்கள்லாம் சொல்கிறோம், அந்த தமிழ் பாசுரமாக இருந்தாலும் ஆழ்வார் பாசுரங்களுக்கு நிறைய வார்த்தைக்கு நம்மளுக்கு பொருளே தெரியாது அப்படின்னு சொன்னால், இருந்தாலும் ஆழ்வாருக்கு தெரியும். ஆழ்வார் பாசுரத்தை கேட்டு கேட்டு பழகின முதல்ல ஆழ்வார் சொல்கிற மாதிரின்னா பெருமாளுக்கு அந்த பாசுரங்களோட பொருளெல்லாம் தெரியும்னு சொன்னால் அது அதில் சரியாயிடும். அதில் அந்த இடம் அந்த லிங்க் கம்ப்ளீட் ஆகிடும். இங்கே ஒரு ட்ரைவிலாக ஒரு ரீசன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு டாக்டர் இருக்கார், நம்ம தான் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறோம். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மருந்து என்ன காம்பனன்ட்ஸு, ஹவு இட் ஹஸ் பின் ப்ரிப்பேர்டு, ஹூ இஸ் த பெஸ்ட் பார்மசூட்டிக்கல்ஸ் டு ப்ரிப்பேர் இட், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேண்டாம். நேராக ஒரு ஃபார்மசிக்கு எடுத்துன்னு போனோம், மருந்து கடையில் கொண்டே போய் இந்த சீட்டை காமிச்சோம், இந்த டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்கப்பா, இது கிடைக்குமா பாரு, கிடைக்குமா, இருக்குதுமா, வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்து பேக் பண்ணி கொடுப்பான். அதை நம்ம அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கிற பிரகாரம் மாறாத 2 வேளையோ 3 வேளையோ அந்த டாக்டரை தாவுள் எத்தனை மணிக்கு எத்தனை தடவை சாப்பிட சொல்கிறாளோ அதுபோல் சாப்பிட்டுட்டோமான அது போதுமான தேவையான பலன், தேவையான ரிலீஃப் என்னவோ அது கொடுத்துடும். அப்போ என்னாச்சு, மருந்தோட காம்பனன்ட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம சாப்பிட முடியும். அது என்ன, எந்த கெமிக்கல்ஸு எத்தனை பர்சன்டேஜில் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. சாதாரண டாக்டர் ரொம்ப சிர்ஃபு அதான் சொன்னால் சாதாரண விஷயத்தில் இருக்கிற ஒரு மருந்து, கடையில் வாங்கி சாப்பிட்ற மருந்து, அந்த மருந்துக்கே இவ்வளோ நம்பிக்கை இருந்தால் போகிறோம்னு சொன்னால், பெருமாளை பற்றி பேசும்பொழுது எந்த பொருளுக்கு நம்ம வார்த்தைக்கு பொருள் தெரியலன்னாலும் பெருமாளுடைய நாமங்களை சொல்லி அவனுடைய திருவடி வாரத்தில் அப்படின்னு சொல்லி சமர்ப்பித்தா அந்த மீனிங் யாருக்கு தெரியுமோ அவன் அதுக்கு போதுமான அளவுக்கு என்ன பண்ணுவான், கணிசமாக பசங்க நல்லபடியாக தான் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நினச்சிப்பார். அதெல்லாம் அது பெரிய வேறு டைரியில் எழுதினுடுவார். எந்த டைரியில் எழுதிப்பார் அப்படின்றதும் ரொம்ப பெரிய விஷயம். அவருடைய மனம் என்கிற டைரியில் எழுதினுட்டா அதை நம்ம எப்படியும் அது என்ன ஆகாது, அது மாறவே மாறாது. அதனால் நிச்சயமாக அந்த பரம்பொருளை கருதி பயனை கருதாமல் மோட்சகாங்ஷபிகி மோட்சத்தை விரும்புபவர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்போ பல வகைப்பட்ட எல்லா விதமான விவிதாக எத்தனையோ விதமான யஜ்ஞ தபங்கள் இருக்குது, எத்தனையோ விதமான தவக்கிரியைகள் இருக்குது, தானம் இருக்குது, அது அத்தனையுமே பரம்பொருளை உத்தேசித்து பயனை கருதாமல் நிச்சயமாக செய்ய வேண்டும். அதுதான் இதில் மனசில் முக்கியமாக வாங்கிக்க வேண்டியது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் நான் உள்ளுரை பொருளாக சொல்கிறார். அதனால் அடுத்த 3 ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ. Thank you.